நாள் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டிஃபனுக்கு வந்து நான் தோசையும், அதுக்கப்புறம் தக்காளி கிரேவி மாரி வச்சு அதில எக் போட்டு செஞ்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அது பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11:30 போல இருக்கும். எனக்கு வந்து காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. நான் காஃபி தான் அன்னைக்கு போட்டு குடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்துச்சு இந்த மாரி கொரியர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில தான் இந்த ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கத்தி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அது உடைஞ்சு போச்சு. ஒரு நாள் பப்பாளி பழம் கட் பண்ணுறேன்னு தான் சென்டர்ல விட்டு இழுத்தேன். அது அப்படியே தனியா வந்துருச்சு. கட்டை தனியா, கத்தி தனியா தனியா வந்ததுனால, சரி இன்னைக்கு இன்டர்ன் பண்ணிருவோம். சாரி ஆர்டர் பண்ணிருவோம் அப்படின்ட்டு நான் இந்த கத்தி வாங்கியிருக்கேன். இத நெறைய தடவ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கலர் அழகா இருந்ததுனால இந்த கிரீன் கலர் வாங்கினேன். 3 கத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹160க்கு நான் 3 வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்ல. பார்க்க ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு என்ட்ட தட்டாம்பயிறு ஊற வச்சது இருந்துச்சு. நல்லா அவிச்சிட்டு, அதுக்கப்புறம் அத தாளிச்சு நான் வந்து சாப்பிட்டேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. டெய்லி வந்து ஈவினிங் வந்து 1 கப் பயிராட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா, அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் புரோட்டீன் கிடைச்ச மாரி இருக்கும். ஏன்னா, சிக்கன் வந்து நம்ம ஊருக்கு போறப்ப தான் சாப்பிட்றது. இங்க வந்து அந்த அளவுக்கு வாங்குறது கிடையாதுனால, இந்த மாரி பயிறு வகைகள் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்லருந்து எடுத்துட்டு வந்து அந்த கருவேப்பில 3 நாளா ஃப்ரிட்ஜ்லேயே உட்காந்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பில. சரி அத எடுத்து ஒரு டப்பால அடக்கி வச்சிரலாம் அப்படின்ட்டு அத உதுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பாய்.